வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆடி சேனல். நமது தமிழ் மொழியில் செய்யுளுக்கு அழகு சேர்க்கும் அணிகளை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 8 அணிகளை பற்றி விளக்கமும் அதற்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்திருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்று நாம் முக்கிய 3 அணிகளை பார்க்க உள்ளோம். அவை இரட்டுற மொழிதல் அணி, இல்பொருள் ஊமை அணி மற்றும் நிரல் நிறை அணி. இவை 3ஐயும் இக்காணொலியில் விரிவாகவும் எடுத்துக்காட்டுகளுடன் காணலாம். முதலில் இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் என்றால் 2 பொருள்பட கூறுதல், ஒரே பாடலில் இருவேறு பொருட்களுக்கு பொருந்தும்படி கூறுவதாகும். இதன் வேறு பெயர் சிலேடை அணி என்பதாகும். எடுத்துக்காட்டு: பூன் சிறகும் தோன்றும், பொறுப்புமிசை தோன்றும், நீல் நிறமும் தோன்றும், நெடுஞ்சரடும் தோன்றும், இருந்தலையும் தோன்றும், எழிலார்ந்த பூமி, வருந்தலையும் தோன்றும் வழி. இந்த ஒரு பாடலின் வரிகள் பாம்பு மற்றும் தென்னை மரம் ஆகிய இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் பொருந்தும். பாம்பிற்கு உடம்பில் வரிகள், அதாவது கோடுகள் இருக்கும். படம் எடுத்து ஆடும், இரட்டை நாக்கு இருக்கும், விஷம் இருக்கும். அதேபோல் தென்னை மரத்திற்கு மரத்தின் மீது வரிகள், வளையங்கள் இருக்கும், மட்டை இருக்கும், நார் சரம் இருக்கும், இளநீர் இருக்கும், காற்றுக்கு அசையும். இப்படி ஒரே சொல்லை பயன்படுத்தி 2 பொருள்களை பெற வைப்பதே இந்த அணியின் சிறப்பாகும். அடுத்தது இல்பொருள் ஊமை அணி. உலகில் இல்லாத ஒரு பொருளை ஒன்றனுக்கு ஊமையாக கூறுவதே இல்பொருள் ஊமை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: கம்பராமாயணத்தில் உள்ள பாடல் குன்றெழுந்து நடந்தது போல் குளிர்கங்கை கரையை அடைந்தான் என்ற வரிகள். குன்று எழுந்து நடப்பது என்பது இல்லாத ஒன்று. எனவே இந்த உலகில் இல்லாத ஒன்றை ஊமையாக கூறியுள்ளதால் இது இல்பொருள் ஊமை அணி ஆகும். அடுத்தது நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி கூறுவது நிரல் நிறை அணி ஆகும். எடுத்துக்காட்டு: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் அன்புக்கு அறத்தையும் பண்புக்கு பயனையும் வரிசைப்படி அமைத்துள்ளதால் இது நிரல் நிறை அணி ஆகும். இன்றைய பதிவில் நாம் இரட்டுற மொழிதல் அணி, இல்பொருள் ஊமை அணி மற்றும் நிரல் நிறை அணியை பற்றி மிக தெளிவாக கற்றறிந்தோம். இந்த 3 அணிகளும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிபிகே அறிவு ஆடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.